இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகனின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயம் இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா முருகா போற்றினே 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த ஆண்டிற்கான 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது சில ராசிகளுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலான்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அவை எந்தெந்த ராசிகள், இதில் கவனமாக இருக்க வேண்டியவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆவணி 2026 ஆண்டு பொறுத்தவரை பௌர்ணமி தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி வியாழக்கிழமையில நடக்க இருக்கு. இந்த நாளில் தான் கும்பராசியில் சந்திரனும் சிம்ம ராசியில் சூரியனே நில கிரகமான கேது இணைந்து சஞ்சரிக்க இருக்கு. இதனால் சூரியன் சந்திரனிலே பூமி நேர்கோட்டில் வருவதால் சந்திர கிரகணம் ஏற்பட இருக்குங்க. இந்த நிகழ்வு எந்தெந்த பகுதிகளில் தெரியும், எந்தெந்த ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த நிகழ்வு உள்ள கிரகணம் இந்த ஆண்டின் இறுதி சந்திர கிரகணமாக நடக்க இருக்கு. இந்த பௌர்ணமி நாளில் ஆவணி அவிட்டமும் ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாளில் வர இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தின் போது நிலவினுடைய சுமார் பார்த்திங்கன்னா 96% பகுதி பூமியினுடைய நிழலால் மறைக்கப்பட இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளையும் பாதிக்கப்படும்னு சந்திரனுடைய அமைவு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு சாதகமற்ற பலனை தரக்கூடிய விதத்திலேயே இருக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா 5 முக்கிய விஷயங்களில் நடக்க இருக்குங்க. அந்த வகையில் இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை 6:53 மணி தொடங்கி மதியம் பார்த்திங்கன்னா 12:32 மணியில் முடிவடைய இருக்கு. இந்த கிரகண கால அளவு 5 மணி நேரம் 39 நிமிடங்கள் வரை நீடிக்க இருக்குங்க. இந்த நிகழக்கூடிய 6:53 மணிக்கு சர்ப்ப கிரகமானது ராகு சஞ்சரிக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் சந்திரனின் சஞ்சரிப்பார். இதே சமயம் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது கேதுவோடு சேர இருக்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி காலை 6:53 மணிக்கு இந்த சந்திர கிரகணம் தொடங்குவதால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண இயலாதுங்க. கிரகணம் தென்படாத இடங்களில் சூதகாலம் செல்லுபடியாகாது. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா வரக்கூடிய ரக்ஷாபந்தன் பண்டிகையும் ஆவணி அவிட்டமும் நிகழ இங்கு தங்கு தடையின்றி எதுவும் கொண்டாட முடியும். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க கண்டங்களில் இருக்கக்கூடிய நாடுகளில் மட்டும்தான் தெரியும். மேலும் இந்த கிரகணத்தின் முழு நிகழ்வை வட மற்றும் தென் அமெரிக்க நாடுகளை நன்றாக காண இயலாதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிகளுக்கு இந்த கிரகணத்தின் தாக்கம் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும், எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் கடக ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலம்தான் இந்த ஆவணி மாதம். ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது அவருடைய சக்தியும் செல்வாக்கோ இயற்கையான பலன்களும் முழுவதுமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த விதத்தில் நவகிரகங்களின் அரசனான சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெறக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் தான் இந்த கிரகணம் நடக்க இருக்கு. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நடக்கக்கூடிய நேரத்தில் சூரிய பகவான் ஒருவருக்கு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை, படைப்பாற்றல், ஆளுமை திறன், சுய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய திறன், தொழில், தனிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர். அதே இவரோ கர்ப்பம், உணர்ச்சி வசப்படுதல், பிடிவாதம் உள்ளிட்ட பண்புகளை தரக்கூடியவராக இருக்கிறாரு. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய பார்த்திங்கன்னா கிரகணத்தின் போது மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு மனக்குழப்பம், பணியில் அழுத்தம், உங்களுடைய உற்சாகம், தன்னம்பிக்கை சற்று குறைய வாய்ப்பு இருக்குங்க. சில கடினமான சூழல் உங்களுக்கு திடீர் கோபத்தையோ இல்லை மன அழுத்தத்தையோ இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசர முடிவுகளை எடுப்பதை தவிருங்க. எந்தவித கடினமான சூழலாக இருந்தாலும் உங்களுடைய இலக்கை மனதில் வச்சு தெளிவான சிந்தனையில் செயல்படுவது நல்லது. இதன் மூலம் உங்களுக்கு மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும்.
அதே போல் கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழல் இருக்குது. அதே சமயம் படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. காதல் உறவுகளில் நிதானத்தை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். முதல் மற்றும் குடும்ப உறவில் பிடிவாதம் அனுபவமாக செயல்படுவதை தவிர்க்க பாருங்க. தொழில் தொடர்பாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுரியதாக தோன்றினாலும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா கன்னிராசினருக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நெருங்கிய ஊட்டாளிகள் இல்லைன்னா சக ஊழியர்களால் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய நிதிநிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை இது சண்டை விஷயங்களை எந்த அளவுக்கு ஒழுக்கமும் சமநிலையும் எடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய சுயதிறன் மேம்பாடு செய்து கொள்வதிலோ அக்கறை செலுத்துங்க. உங்கள் மனதை தயார் நிலைப்படுத்த உதவும். நிலை தொடர்பான விஷயங்களை செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா பயணங்கள், உயர்கல்வி, நிதிநிலை தொடர்பான சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். மேலும் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியமும் அதிகரிக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திட்டமிடாத செயல்களை எதிர்பார்த்த பலன் கிடைக்காதுங்க. இதை மனதில் வச்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நேரம் நேர்மறையான மாற்றங்கள் வளர்ச்சியை கொண்டு வர உதவும். நேரத்தை வீணடிக்காமல் கவனமாக வேலையை செய்து முடிப்பது நல்லது. ஆன்மீகத்தில் மீது நாட்டு அதிகரிக்கும். வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு தொடர்பான பயணங்களுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் மகர ராசினருக்கு இந்த நேரம் பணிச்சுமை அதிகரிக்க வாய்ப்புண்டுங்க. உங்களுடைய அதிகாரத்திற்காக போராட வேண்டியதாக இருக்கும். அஷ்டம ஸ்தானத்தில் ஊழியனின் சஞ்சாரம் நடப்பதால் உங்களுடைய கவலை இல்லைன்னா தடைகள் அதிகரிக்க வாய்ப்புண்டுங்க. எந்த ஒரு வேலைகளையும் மேலோட்டமாக சிந்திக்காமல் பாதமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. சூரியனுடைய தாக்கம் உங்களுடைய தைரியத்தை அதிகரிக்கும். முடிவுகள் எடுப்பதில் உறுதியாக இருங்க. அதே போல் இந்த நேரம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சிப்படுவதை தவிருங்க. பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்காக ஆக்ரோஷப்படுவதோ மனதளவில் எரிச்சல் அடைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முன்னேற்றத்தை அடைய பொறுமையும் நிதானமும் இந்த நேரத்தில் அவசியம். உங்களுடைய பேச்சின் மீது கூடுதல் கட்டுப்பாடு புரிந்துணர்வு கொள்வது நல்லது. அதே போல் கும்பராசினருக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா சூரியனின் சஞ்சாரம் நடக்க உள்ள காரணத்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் உறவு, தொழில் தொடர்பான கூட்டாளிகளோடு சில கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த கிரகண காலத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்கவும் முடிவுகளை எடுக்கவும் துணிச்சலாக செயல்பட முடியாது. இடர்பாடுகள் உங்களுடைய திறனை பற்றினா அதிகரிக்க உதவும். மேம்படுத்திய முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, வேலை குடும்ப பொறுப்புகள் மீது அதிக அக்கறை செலுத்தணும். இறுதியாக பார்த்தீங்கன்னா கும்பராசினருக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கோபமும் உணர்ச்சி வசப்படுவதை விடுத்து அனைத்தையும் அனுசரித்து போகுவது நல்லது. முக்கிய முதலீடு, பண பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களை நிபுணர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வதும் நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடியே சமைத்த உணவுகள், தண்ணீரை, துளசி இலைகள் இல்லைன்னா தர்பி புல்லை போட்டு வைத்து பயன்படுத்திக்கோங்க. கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சிலிருந்து உணவை இது பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும். அதே போல் கிரகண காலத்தில் இறை சிந்தனையோடு இருப்பது நல்லது. ஓம் நமச்சிவாய் இல்லை உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. பார்த்தீங்கன்னா பகவத்கீதை, ராமாயணம், சுந்தரகாண்டம் இல்லைன்னா அனுமன் சாலிசா போன்ற புனித நூல்களை இந்த நேரம் பாராயணம் செய்யலாம். கிரகணம் தொடங்குவதற்கு முன்னோ கிரகணம் முடிந்த பின்போ புனித நீராடுவது அவசியம். கிரகணத்தின் போது பூஜையில் இருக்கக்கூடிய சிலைகள் தொடாமல் ஒரு துணியில் மூடி வைக்க பாருங்க. கிரகணம் முடிந்த பிறகு வீடு முழுவதும் கங்கை நீரால் தெளித்து சுத்தம் செய்துங்க. அதே போல் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா உணவு உட்கொள்வதையோ இல்லை தண்ணீர் குடிப்பதையோ தவிர்க்க பாருங்கள். குழந்தைகள், முதியவங்க, நோயாளிகளுக்கு இதில் விலக்குகள் உண்டு. கிரகண காலத்தில் தூங்குவது அசுபமாக சொல்லப்படுதுங்க. விழிப்போடு இருந்து இறை சிந்தனையில் ஈடுபடுவது நல்லது. கத்தி, கத்திரிக்கோள், ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்த தவிர்க்க பாருங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் கிரகண நேரத்தில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிலைகளை தொடாமல் இருங்க. துளசி இலைகளையும் தொடக்கூடாது. புதிய தொழில் தொடங்குவது, சொத்து வாங்குவது இல்லைன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த நேரத்தில் செய்ய தொடங்க வேண்டாம். அதே போல் கிரகண காலத்தில் உடல் மற்றும் மன ரீதியான தூய்மையை பேணுவது நல்லது. கிரகண நேரத்தில் வானியல் நிகழ்வுனாலும் இந்திய கலாச்சாரத்தில் இது மனதளவில் மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நம்புகிறோம்.
எனவே கிரகண காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா 12 ராசிகளில் நீங்கள் எந்த ராசியை சார்ந்தவங்கன்னே மறக்காமல் பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.